ட்ரேட் டீலை கொண்டாடுறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். மோடியும் நியாயமா செய்யல, ஆனா 2 பேரும் கொண்டாடிக்கிறாங்க. அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாருமே நீங்க சரண்டர் ஆயிருக்கீங்க. அப்ப எந்த பொருள் வருதுன்னு இன்னும் கிளாரிட்டி இல்லை. டீல்ல இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி போகிறது. 18% கட்டிட்டு உள்ள வான்னு சொல்றாங்க. ட்ரம்ப் வந்தோட என்ன சொன்னாரு? இன்னும் ராகுல் காந்தி பயப்படுற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அது. இந்த 0% உள்ள பொருள் வந்துச்சுன்னா மோடி என்ன சொன்னாரு? அது கம்மியா இருக்கு. நம்ம டேட்டா செக்யூர்லாம் கிடையாது. அதெல்லாம் பக்கா டிராமா. இந்த 2 ஈகோ தான் அந்த கதையை. பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் அட்வொகேட் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. இப்போ ரொம்ப முக்கியமான பரபரப்பான விவகாரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலையாய பிரச்சனையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. கடுமையான கேள்விகளை எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட்டில் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் எழுப்பிட்டுருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பையும் மக்களுடைய தரவுகள் உள்ளிட்ட விஷயத்தையும், பிறகு இந்தியாவுடைய விவசாயத்தையும் நீங்கள் அமெரிக்க கிட்ட நீங்கள் அடக வச்சுட்டீங்க, நீங்கள் சரண்டர் அடைஞ்சிட்டீங்க. இந்த மாதிரியான தவறை இதுக்கு முன்பு எந்த பிரதமரும் செஞ்சதில்லை, இனி வரக்கூடியவங்க செய்வாங்களாங்கிறது தெரியல. அந்தளவுக்கு ஒரு கரும்புள்ளியை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுக்கு அப்படியே இந்த பக்கத்தில் அமெரிக்காவிலேருந்து ஏற்கனவே ட்ரம்ப் வெளியிட்ட அந்த ட்ரேட் சம்மந்தமாக வெளியிட்ட அந்த சமூக வலைத்தள பதிவை கொஞ்சம் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காரு. சில விஷயங்களை மாற்றி அமைச்சு வெளியிட்டிருக்காரு. இந்த விவகாரத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன புதிய விதமான மாற்றம் நடந்திருக்கு? எதிர்க்கட்சி தலைவருக்கு கூடிய குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 2 கேள்வியை கேட்டிருக்கீங்க. 2த்துக்கும் ஒன்று இருக்குது. ஏன் அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாருமே நீங்கள் சரண்டர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பேக்கப் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு டீல் பேசுகிறோம். அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஒரு வர்த்தகத்தில் ஒரு டீல் இருக்குது. இந்த டீலில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி போகக்கூடாது. ஆனால் அந்த டீல் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 2025 3% 2% இருந்துச்சு. இப்போது இந்த வரின்னு ஒன்று இருக்குல்ல, இது எப்படின்னா ஒரு டோல் பிளாஸா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வண்டி அந்த பக்கம் போகும்போது இப்போ 0% சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம வண்டி அந்த பக்கம் அமெரிக்கா பார்டருக்குள்ளே போச்சுன்னா 18% கட்டிட்டு உள்ளே வான்னு சொல்கிறான். இப்போ அமெரிக்காலேருந்து வண்டி இங்கே உள்ளே வரும்போது 0% தான், எதுவும் இல்லை, ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்கிறாங்க. இதான் அந்த டீல். இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது 2% 3%லாம் இருந்த வரி, நீங்கள் 25 இந்தியா அமெரிக்கா மேலே 25% வரி வச்சுது. எதுக்கு வச்சுதுன்னா, அமெரிக்கா ரொம்ப பணக்கார நாடு, அவங்களால நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கொண்டாந்து இங்கே கொட்டிட்டோம்னா இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு, இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன்லாம் அடி வாங்கிடுங்கிறதுனால 25%. ட்ரம்ப் வந்தோட என்ன சொன்னார்? இவனுக்கு மட்டும் 25% போடுறானுங்க, நம்மளும் 25% போடுவான். ஆனால் இது நியாயம் இல்லை. ஏன்னா பணக்கார நாடு ஏழை நாடுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கல. 25 நீ போட்டால் நான் 25 போடுவேன் எடுன்னாரு. மோடி நம்ம கவர்மெண்ட்டில் என்ன சொன்னிச்சு? இது நியாயம் இல்லை, நீங்கள் கொண்டாந்து அப்படியே டம்ப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்காக ஆரம்பித்தது. ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சு. இவர் என்ன பண்ணார்? நீங்கள் என்ன மற்ற இடத்துலலாம் வாங்காமல் கொண்டு போய் ரஷ்யாவில் சீப்பாக ஆயில் கிடைக்குதுன்னு வாங்குறீங்க. மற்ற ஊர் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்காதீங்கன்னு. ஆனால் நீங்கள் மட்டும் வாங்கிட்டே இருக்கீங்க, அப்போ நீங்கள் நிறுத்துங்கன்னு. இன்னும் மோடி என்ன சொன்னார்? அது கம்மியாக இருக்குது, மக்களுக்கு அது பெட்ரோல் கம்மியாக இருக்கும், அதனால் நான் வாங்கிக்கிறோன்னாரு. அதெல்லாம் முடியாது, அதை நீங்கள் நிப்பாட்டலைன்னா இன்னொரு 25% போடுவேன்னு சொல்லி தான் 50% ஆச்சு. இப்போ அது 50% தான் இன்றைக்கி 18% நிற்கிது. ஸோ இது சக்ஸஸா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இவங்க சக்ஸஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல மாலை போட்டு, அதெல்லாம் பக்கா ட்ராமா. ஏன்னா அதுக்கு கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் 2-3% தானே இருந்துச்சு. இன்னொன்று இப்போ அவங்க 0% போட்டு வச்சுருக்காங்கல்ல. இந்த 0% உள்ள பொருள் வந்துச்சுன்னா நம்ம லோக்கலில் இருக்கிற விவசாயிகளோட இது என்ன ஆகுங்கிற கேள்வி தான் இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அது பெரிய பிரச்சனை ஆகாது, நாங்கள் விவசாயத்தில் இருக்கிற பொருள்லாம் அதுலேருந்து தூக்கிட்டோம். ஸோ நாங்கள் வரி போட்டு தான் விவசாய பொருள் உள்ளே வரும், அதனால் லோக்கலில் இருக்கிற விவசாய பொருளுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்போசிஷன் லீடர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு திருப்பி வர்றது ஏன்னா, ரஷ்யாவில் ஆயில் வாங்கக்கூடாது, வெனிசுவேலாவில் இப்போ நான் அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த பிரசிடெண்ட்டை தூக்கிட்டேன், இப்போ நான் தான் வெனிசுவேலாவோட ஓனரு, நான் இப்போ வச்சிருக்க ஆயிலை வெனிசுவேலாலேருந்து நீ வாங்கு, அதிகமாக விலை கொடுத்து வாங்கு அப்படின்னா இது இந்தியாவுக்கு பெரிய நஷ்டம் தானே.
இந்த பிளாக்மெயில் ஒன்று நடக்குது இல்லை, ஓகே. அப்புறம் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதானியோட கேஸ் யூஎஸ்ல பெரியஸாக போயிருக்கு. இப்போ சம்மன் இன்னும் ஒரு மாசத்துல அனுப்புறதுக்கு இவர் எவ்வளோ பேசி பார்த்தாரு. ஆனால் அதானிக்கு நாங்கள் சம்மன் அனுப்புவோன்னு யூஎஸ் கோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து தான் இவங்க சொல்கிறாங்க இதில் எந்த அளவுக்கு லீகலாக டாக்குமெண்ட் இருக்குங்கிறது அடுத்தது. ஆனால் இந்த சொன்னது எல்லாமே உண்மைதான். இது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்தது தான். அப்போ ஒரு டீலாக இல்லாமல் எக்ஸ்ட்ரா அப்படி சுற்றி பல மேட்டர் சேர்ந்து ஒரு டீலுக்குள்ளே உட்காருதுன்னா நான் எப்படி சமமாக உட்காந்து உங்ககிட்ட பேச முடியும்? இப்போ நீங்கள் அமெரிக்கா, நீங்கள் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க, இதுதான் கதை, ஓகேவா வச்சுக்க, இவ்வளோதான். ஆனால் எனக்கு நானும் வந்து இதான் ஓகேன்னு சொன்னால் அது மட்டும் பத்தாது. நீங்கள் ரஷ்யாவோட வாங்காத, என்கிட்ட ஆயில் வாங்கு, அதான் இன்னைக்கு நான் ஃபைல் அனுப்புவேன், இந்த எப்ஸ்டீன் கேஸ் இப்படி தான் இருக்குது, அப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு இடத்தையும் ஏற்கனவே நான் ஏழை, நீங்கள் பணக்காரன், ரெண்டு பேரும் ஒரு டேபிளில் உட்காரும் போது இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இதுதான் அவங்க கத்துறது. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லாமல் இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் இல்லாமல் இருக்குது. அப்படி ஒரு விஷயம், ரைட்? அதான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும்பாங்கல்ல. இல்லை, இது ரொம்ப கிறிஸ்பாக சரியான பார்வையை முன் வச்சு தான் எதிர்ப்பு தலைவர் தன்னோட கருத்தை முன் வைக்கிறாரு. இந்தியாவை வந்து நீங்கள் பல விஷயத்த வித்துட்டீங்க, நீங்கள் இந்தியா வித்துட்டீங்க அப்படின்னு, அதாவது இந்த மாதிரி ஒரு 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 டிசாஸ்டர் ஏற்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேம் வைக்கிறார். பட் வந்து ஆப்போசிட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, வந்து அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டெல்லாம் வந்து ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் பேசுகிறாரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்கிற உண்மைத்தன்மை, அதை பாஜக முற்றிலும் மறுக்கக்கூடிய அந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ எனக்கு என் வேலை இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். சரியா தப்பாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இந்த கேஸ் எல்லாம் நான் நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி மோடியை பற்றி சொல்கிறாங்க, அதானியை பற்றி சொல்கிறாங்க, எப்ஸ்டீனை பற்றி சொல்கிறாங்க, ட்ரம்பை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லும் போது எனக்காக யார் இந்த கேள்வியை கேட்பா? இந்த நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் பேசுறதுங்கிறது ஜனநாயகம், இதுதான் டெமோக்ரஸி. நம்ம ஊருக்கும் அங்கே ஊருக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, இப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் ட்ரம்ப் பேரே இருக்குல்ல, 1000 வாட்டிக்கு மேலே வந்திருக்குல்ல. ஆனால் ட்ரம்ப் தான் ரிலீஸ் பண்ணாரு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து இன்னமும் கொஞ்சோண்டு அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, காங்கிரஸ் உட்காந்து நேரடியாக கேள்வி கேட்கும், கோர்ட் வேலை செய்யும், ரிலீஸ் பண்ணி தான். காங்கிரஸ்ங்கிறது அந்த கூட்டத்தை சொல்றீங்க, அந்த பாராளுமன்ற அந்த செனட், அந்த சபை, அவங்களால நேரடியா அட்டர்னி ஜெனரலையோ FBI டைரக்டர், நம்ம CBI மாதிரி அங்க இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிற அந்த அட்டர்னி ஜெனரல்லாம் உட்கார வச்சு பப்ளிக்ல நியூஸ் கேமரா வச்சு பப்ளிக்கிட்டே காமிச்சு கேட்க முடியும். நம்ம ஊர்ல அது முடியுமா? மோடியை உட்கார வச்சு நீ கேள்வி கேட்டுறீங்களா? இல்லை மோடியில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சாலும், எந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டையும் உட்கார வச்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கேள்வி கேட்க முடியாது. அப்போ அவங்க மாற்றத்துக்கு ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம ஊரில் இல்லை. அப்போ எனக்காக கேள்வி கேட்குறதுக்கு யாரோ கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கேள்விப்படுறமே உண்மையா இல்லையா? உண்மையாக இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட எண்ணம். ஆனால் இருக்குன்னா நீங்கள் அது பதில் சொல்லணும். பதிலே கிடையாதுன்னா என்ன? அப்போது அப்போசிஷன் லீடர்ஸ் வேலை செய்கிறது சரின்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து நின்றுருக்கு. திடீர் ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பின்னாடி ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம். இப்போ இதோடைய நெக்ஸ்ட் லெவல் இது எப்படி போகணும்னு பார்க்கணும். இப்போ வந்து என்னென்னா, இதை பாஜக ஆளுங்கட்சி வந்து இதில் இருக்கிற ஒரு பாதகமான விஷயத்த, இதில் இவ்வளோ பேர் அநீதி இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் இதை கொண்டாடுறாங்க. நம்ம வந்து 25லேருந்து 18 வந்துட்டோம், ஹாப்பி, இது மோடிக்கு கிடைச்ச சாதனை அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான தம்பட்டை அடிச்சுக்கிறது, தங்களுக்கு பெருமை பேசிக்கிறதுனால இந்தியாவில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? இப்போ அவங்க பொருள் எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே கொட்டினாங்கன்னு வச்சுங்க, நம்ம பொருளை நிற்காது. இவ்வளோதான். இப்போ நான் வந்து 18 ரூபா கட்டிட்டு அந்த டோல் பிளாஸாக்குள்ளே போகிறேன், அவன் ஒன்றுமே இல்லாமல் உள்ளே கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அப்போ எந்த பொருள் வருதுன்னு இன்னும் கிளாரிட்டி இல்லை. அதாவது தெளிவாக இந்தந்த பொருள் தான் வரப்போகுதுன்னு சொன்னால், இந்தந்த பொருள் நம்ம ஊரில் ஏற்கனவே நிறைய இருக்காங்கிறத பார்க்கணும். இன்னும் அந்த அளவுக்குலாம் இது மெட்டீரியலைஸ் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக மக்களுக்கு தெரியாமல் மக்களோட பிரதிநிதிகள் அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி, ஏன்னா இப்போ பிரதிநிதிகள்லாம் என்ன, எனக்காக நேரடியாக அவங்க பேச போகிறது இல்லை. ஒரு லேபர் யூனியன் இருக்கும், அந்த யூனியன் போய் சொல்லும், இல்லை விவசாயிகள் கூட்டம் இருக்கும், அவங்க போய் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க தான் போய் சொல்லுவாங்க. அப்புறமா அதான் பிரதிநிதி சொல்லுவாங்க, இல்லை இதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த லிஸ்ட்டில் வைக்காதீங்கன்னு. ஸோ இந்த டிஸ்கஷனை நடக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த கையெழுத்து? இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் போனோம். ஏன்னா இது நம்ம சிஸ்டம் வேறு தான், இது அவங்க பண்ணலை. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு சில பேருக்கு இதில் கண்டிப்பாக லாபம் இருக்கும் இதில். ஏன்னா இப்போ யாரெல்லாம் மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ண, இப்போ இந்த திருப்பூர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணாங்க, மேபி இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பெரிய பவர் உள்ள டீம். இந்த திருப்பூரில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய எக்கனாமிக்ஸில் பெரிய ட்ரேட் பண்ணுறவங்க. அது இல்லாத, வாய்ஸ் இல்லாத, எங்கேயோ இந்த விவசாயம் மட்டுமே, அதெல்லாம் என்ன ஆகும் தெரியல.
இல்லை இப்போ அதாவது ராகுல் காந்தி பயப்படுற பெரிய விஷயம் என்னன்னா நாட்டில் இருக்க மக்களுடைய இந்த பாதுகாப்பு அவங்களோட டேட்டாஸ்க்கு வந்து பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறாரு. எரிசக்தி பாதுகாப்பு இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய இந்த பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் அதோடைய செக்யூரிட்டி நினச்சி நம்ம வருத்தப்படுறாரு. அதெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு வந்து இந்த டேட்டா செக்யூரிட்டிங்கிறது இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லி தான் சொல்லணும்னு இல்லை. இன்னைக்கு நீங்கள் இப்போ நம்ம வச்சிருக்க ஃபோன், இப்போ பார்க்குறவங்க ஃபோன், இது எல்லாத்தோட டேட்டா ஹார்வெஸ்டிங்கும் இந்தியாவில் தான் நடக்குது. டேட்டா ஹார்வெஸ்டிங்னா டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்கங்கிறது இப்போ சைனாலாம் என்ன சொல்லியிருக்குன்னா கூகுளே உள்ள கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா என் டேட்டா என்னோட நிலப்பரப்பில் நீ வந்து கட்டணம் கட்டி சேவ் பண்ணு, அதை கொண்டு போய் நீ கலிஃபோர்னியாவில் வச்சா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னது தான் அவங்க என்ன சொன்னாங்க, அது முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி வெளியே போயிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியோட பேஸ் ஸ்ட்ரக்சர் அதோட எங்கே ஸ்டோர் பண்ணுது, டேட்டா ஸ்டோர் பண்ணுதுன்னா அது அங்கே தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே அது காம்ப்ரமைஸ் தான். இதை புதுசாக பூச்சாண்டி காட்டுறது வந்து கிடையாது. மேபி அவர் சொல்கிறாரு அப்படின்னா திருப்பி அதை வந்து நம்மகிட்டலாம் கொண்டாந்து இதை வந்து பேசும் பொருள் ஆக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது ரொம்ப வருஷமாகவே இது இப்படி தான் இருக்குது. நம்ம டேட்டா செக்யூர்லாம் கிடையாது. இப்போ இந்த லேட்டஸ்ட் இப்போ இந்த ட்ரேட் டீல் சம்பந்தமாக என்ன இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு? டிஜிட்டல் சர்வீஸில் வந்து அவங்க நிறைய கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. என்ன சாஃப்ட்வேர் என்ன கொண்டு வர போகிறாங்க, என்ன கொண்டு வந்தால் அதுலேருந்து டேட்டா டீல் எப்படி போடுறாங்கங்கிறது தனி அக்ரிமெண்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஒப்பந்தம். நம்ம 2 பேரும் இவ்வளோ பண்ணிக்கிறோம். நான் இந்தியா வந்து 5 வருஷத்துக்கு தொடர்ந்து 1 வருஷத்துக்கு 100 பில்லியன் நீ என்கிட்ட வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டீல்லாம் இருக்குது. அந்த 100 பில்லியனுக்கு ஐட்டம்ஸ் பில் மாதிரி போட்டு அந்த கணக்கு இந்த மல்லிகை மாதிரி அது எவ்வளோ எதில் வாங்க போகிறோம், எந்தெந்த டிஜிட்டல் சர்வீஸ்லாம் இங்கே உள்ளே வரப்போகுதுலாம் சொல்லலை. அதெல்லாம் வந்தால் தான் அதுக்கான பதில் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டீலுக்கு வரும்போது பின்னாடி பேக் எண்ட் ஒர்க் நிறையா இருக்கணும். இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போய் உட்காரும்போது நாங்கள் இப்போவே சொல்லிடுறோம், டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயத்த நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். இதை நீங்கள் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டீல் வந்துச்சுன்னா இந்த ஒப்பந்தமே கேன்சல் ஆகிடும்னு எழுதணும். இதெல்லாம் அப்படி தானே எழுதுவாங்க. ஓகே, அதெல்லாம் இவங்க பண்ணலை. அதுதான் இவர் கேட்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் கையெழுத்து போடுறீங்கல்ல, 100 பில்லியன் நான் வாங்கிக்கிறேன், 100 பில்லியன் நீ தரேன்னு, இதில் எதை வந்து நான் தரவே மாட்டேன்னு எழுதி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எழுதி வைக்கணும்ல. என்ன ஆனாலும் எங்கள் டேட்டாவை நாங்கள் தரமாட்டோம். அந்த இடத்துலேருந்து தான் இவர் ஃப்ளாக் பண்ணுறாரு. ஓகே, உண்மையிலே வந்து இது வந்து பாஜக கொண்டாடுறது மாதிரி இதில் வந்து கொண்டாடுறதுக்கான சாரம்சம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இது முதல்ல ட்ரேட் டீலை கொண்டாடுறதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம்ங்கிறது தான் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அது எதுக்குன்னு கேட்குறேன். ட்ரேட் டீல் எப்படி நீ கொண்டாட முடியும்? இல்லை, பாஜக பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி வந்து அவர் சும்மா ஒரு விஷயம் அவர் நடந்தால் அது மாசம் கொண்டாடுறாங்க. அவர் நின்னா எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் இப்போ இதையும் கொண்டாடுறாங்க. சும்மா வந்து நமக்கு 25லேருந்து 50 இருந்துச்சு, 18 ஆயிடுச்சு, 18 நம்ம கொண்டாடணும் அப்படின்னு பேசுகிறாங்க. பட் அவங்க பக்கத்து வந்து 0% இறக்குமதி வரியை பற்றியோ அந்த மெசேஜை பற்றி அவங்க பெருசாக பேசலை. அப்போவே மோடி அதை கொண்டாடலன்ற அதை வந்து அதை பேசாமல் சைலண்ட் ஆகிட்டான்னு நினச்சோம். அதே மாதிரி இப்போ வந்துருக்க இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்க்கட்சியில் பூதாகரமாக சில விஷயத்தை முன் வைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த 2 பேரோட ஈகோன்னு. இப்போ ட்ரம்ப் அங்கே போய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்படி நான் சொன்னா மோடி கேட்குறான் பத்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவை எவ்வளோ க்ளோஸாக நண்பர்களாக பார்க்குது பார்த்தீங்களா அப்படின்னு இவரோட ஈகோ. இந்த 2 ஈகோ தான் இந்த கதையை, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அவரும் நியாயமாக செய்யலை, மோடியும் நியாயமாக செய்யலை. ஆனால் 2 பேரும் கொண்டாடிக்கிறாங்க. அப்போ அவர் எப்படி சொல்லிட்டு இருந்தால நான் ஒரு 8 வாரம் நிப்பாட்டினேன், எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு. அதே மாதிரி தான் 2 பேரும் நெஞ்ச நிமித்துறது தான். ஆனால் 2 பேருக்குமே சப்ஸ்டன்ஸ் இல்லை. ட்ரேட் டீலில் கொண்டாடுறதுக்கான வேலை இல்லை. இது வந்து ஒரு அஃபிஷியல் டியூட்டி. இது உங்களோட கடமை தான். இந்த கடமையை பண்ணுறதுக்கு மாலை போடுறான்னா அப்போ அவங்களை எப்படி நம்ப வச்சுருக்காங்க பாரு. அதனால் இதெல்லாம் வந்து இது ஒரு பெரும் கோமாளித்தனம், அவ்வளோதான். ரொம்ப பேசும்போது நீங்கள் இடையில குறிப்பிட்டிருந்தீங்க இந்த 5 வருஷத்துக்கான ஒரு ஒப்பந்தம், அந்த $500 பில்லியன் வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதோடைய டிராபேக் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா அமெரிக்காவுக்கு விற்கிது, அமெரிக்கா திருப்பி இந்தியாவுக்கு விற்குது. இதில் வந்து யார் அதிகமாக விற்கிறாங்கன்னா நம்ம தான் இது வரைக்கும் விற்றுட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து ஒரு $100 பில்லியன் வந்து பணம் நம்ம கையில் வச்சுருக்கோம், US டாலராக வச்சுருக்கோம். இந்த டாலர் நமக்கு வந்து ரொம்ப பயன்படும் மற்ற கண்ட்ரியில் வாங்குறதுக்கு. ஏன்னா வர்த்தகம் வந்து டாலரில் தான் நடக்குது, அதை வச்சு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு போட்ட டீலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ராமிஸ் மாதிரி நாங்கள் ஒரு சத்தியம் பண்ணுறோம், ஒரு 5 வருஷத்துக்கு 100 பில்லியன் எல்லா வருஷமும் உங்ககிட்ட இருந்து வாங்குறோம். நம்ம அவ்வளோ வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வாங்கினா சந்தோஷம், நிறையா பணம் நமக்கு பெரிய நாடானா ஓகே. ஆனால் இன்னைக்கு ஒரு பணக்காரங்கிட்டேருந்து உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் நான் வாங்குறேன்னு நான் சொல்லிக்கிறேன். நீ எனக்கு என்ன வாங்குவோம் என்கிட்டேருந்து? நீ அதே மாதிரி இப்போ நான் 500 ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்குறேன்னா நீங்களே என்கிட்ட 500 ரூபாய்க்கு வாங்கணும். இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக 1000 ரூபாய்க்கு வாங்கணும். நீங்கள் பணக்காரர் இல்லை, நான் உங்ககிட்ட 500 வாங்கினா நீங்கள் 1000 ரூபாய்க்கு என்கிட்ட வாங்கணும். அது பண்ணுறது இல்லை. ஏற்கனவே நான் ஒரு உங்ககிட்ட அதிகமாக விற்று நான் ஒரு 1000 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், 100 ரூபா. அந்த 100 ரூபாவையும் நீ அடுத்த 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நீ செலவு பண்ணணும்னு ஒரு டீல் போட்டு போறீங்க. ரஷ்யா கிட்ட கம்மி காசு பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்ட்டீங்க,
நீங்கள் வெனிசுவேலாலாம் வாங்கணுன்ட்டீங்க, இன்னொரு 500 நான் உங்ககிட்ட பொருளும் வாங்கணுன்ட்டீங்க. அப்போ இது எப்படி டீல் நியாயமான டீல் ஆகும்? ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயமான டீலாக தான் இருக்குது. இப்போ இதில் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ வந்து ராகுல் காந்தி அந்த விஷயத்தை வைக்கிறார். என்னென்னா, இந்தியாவுடைய நிர்வாகம் சார்ந்து இந்தியா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இப்போ இனிமேல் அமெரிக்கா தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு பிரதமரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த யார்கிட்ட ஆயில் வாங்கும், யார்கிட்ட என்ன பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விமர்சனமாக வைக்கிறாரு. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயத்தில் என்னன்னா, திரும்ப ரஷ்யா வச்சு தான் டிபேட்லாம் வருது. ரஷ்யா கிட்ட வந்து இனிமேல் இந்தியா ஆயில் வந்து இறக்குமதி செய்யாது அப்படிங்கிறத ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. அதை அடிப்படையை வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டும் போகிறாரு. இந்த குரூசியலான டைமில் ரஷ்யா இதை எப்படி வேடிக்கை பார்க்குறாங்க? ரஷ்யாவோட நிலைப்பாடுதல் என்னவா இருக்குது? ரஷ்யா வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஓகே. ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கு வந்து இதுலேருந்து பெரிய லாஸ் கிடையாது. யாருக்கு ஏன்னா சைனா இருக்குது ரஷ்யாவுக்கு. இப்போ யாருக்கு பெரிய லாஸ்னா நமக்கு தான். அதனால ரஷ்யா வந்து நமக்காக யோசிக்குதா இல்லைன்னா இந்தியாவுக்கு அது அப்படிலாம் யோசிக்க போகிறது இல்லை. அதோட ஆயில் வளம் இருக்குது, அதுக்கான டிமாண்ட் இருக்குது, சைனா அதுக்கான வேலையை பார்க்கும். இப்போ நமக்கு தானே லாஸு. இல்லை நமக்கு லாஸ் அப்படின்னு இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. என்னென்னா, இப்போ ஆல்ரெடி அமெரிக்கா கிட்ட தான் நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் ஆயில். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இறக்குமதி செய்ய ஆரம்பித்தோம். ரஷ்யா கிட்டது அமெரிக்கா கிட்டேருந்து ரஷ்யா கிட்ட நம்ம ஏன் ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்தியா என்ன விளக்கம் கொடுத்துச்சுன்னா, ரஷ்யா கிட்ட கம்மியாக சீப்பாக கிடைக்குது, நமக்கு வந்து கொஞ்சம் காசு மிச்சமாகும்னு சொன்னாங்க. பட் அந்த மிச்சமானது அப்படிங்கிறது மக்களுக்கு டேரெக்டாக போய் சேர்ந்துச்சான்ற கேள்வி இருக்குது. இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கும்போது அதே தான் மக்கள் அதே விலைக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா கிட்ட வாங்கும்போது இன்னும் கூடுதலாக மக்கள் காசு கொடுத்து வாங்கினாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது மக்கள் நேரடியாக பயன்படுறாங்களா? எப்படி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம இந்த விஷயத்தை இது வந்து நீ என்னன்னா அந்த பெட்ரோல் பங்க்ல 100 ரூபான்னு தானே போட்டிருக்கு. எங்கேருந்து ஈரான்ல வாங்கினாலும் சரி ரஷ்யாவில் வாங்கினாலும் சரி அதான்றீங்க. அதான் கரெக்டு தான். நமக்கு அவங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லை. ஏன்னா 30% அவங்க வந்து வரி போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் வந்து 30% இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு 20% போடுறாங்க. ஸோ அங்கே பேரல்ல என்னெல்லாம் மாறினாலும் இங்கே ஒன்றும் பெருசாக மாறுற மாதிரி தெரியல. அது உண்மைதான். அதனால நமக்கு இருக்கும். ஆனால் இவங்க அதுக்கான வாதம் ஒன்று வைப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவில் வாங்குற பணத்துலேருந்து நமக்கு நிறைய உபரி வருது இல்லை அந்த பணம், அதை நாங்கள் வந்து கவர்மெண்ட்டு மற்ற வெல்ஃபேர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நலத்திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறாங்க. ஸோ இவங்க மிச்சம் பிடிக்கிறத டேரெக்டாக எனக்கு வருதான்னா பெட்ரோலில் வரல, மற்ற ஸ்கீம்ஸில் வரலாம். இந்த ட்ரேட் டீல் சம்மந்தமாக ஆரம்பத்துலேருந்து பாஜக அரசு அமைதியாக தான் இருந்தாங்க. பட் எதிர்க்கட்சிகள் விடாமல் ஒரு நெருக்கடி ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. பார்லிமெண்ட்டில் வந்து மோடி பேச வைக்கணும், பாஜக இதில் வந்து பதில் சொல்ல வைக்கணும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை வந்து வாய் திறக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. இப்போ ஏதோ அதோட பின்விளைவாக என்னவோ தெரியல, இன்றைக்கி யூஎஸில் வந்து சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் உண்மையில் எதிர்க்கட்சிகளால் ஏற்பட்ட மாற்றம் தானா? இது வந்து இது எப்படி பார்க்கலாம்? இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாமா? இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது பாசிட்டிவாக பார்க்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம அவங்க இந்த டீலில் அப்போசிஷன் லீடர்ஸு, நான் வந்து ஒன்லி ராகுல்னு மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாகவே இந்த கடைசி ட்ரம்ப் வந்ததுலேருந்தே எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அடங்கி போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம கவர்மெண்ட்டோ மோடி எல்லாமே. அதில் வந்து கொஞ்சம் ஏதோ சக்ஸஸ் ஆகிருக்கோ, நம்ம ஓகே 25%லேருந்து குறைச்சிருக்கோம். அப்புறம் அந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள்லாம் மட்டுமாதிரி எழுதி அதை விளக்குங்கன்னு சொல்கிற இடத்துக்கு வந்தது வந்து அப்போசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது நல்லது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அது அமைஞ்சிருக்கு. இதோடைய பலன் டேரெக்டாக அப்படி மக்கள் வந்து சேருமா? இன்னும் ராகுல் காந்தி பயப்படுற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதெல்லாம் சரி செய்யப்படுமா? அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் இந்திய அரசில் பதில் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட வருகையும் கருத்துக்கும் மிக்க நன்றி.